அப்படி பூர்த்தி ஆவறதுனால உங்களுடைய நிதி நிலைமை மேம்படும். சேமிப்பிலும் இன்றைய தினம் நீங்க காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. எனவே ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு பொதுவாக என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாதுன்ற மாதிரி பொதுவான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க மிஸ் செய்யாம பார்க்கறதுக்கு அது ஏதுவாக அமையும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விடுங்க. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தினீங்கன்னா புதிய வீடியோக்களை நீங்க தினசரி நோட்டிபிகேஷன் மூலமா மொபைலில் பெறலாம். எனவே எல்லா வீடியோவும் நீங்க மிஸ் செய்யாம பார்க்கறதுக்கு அது ஏதுவாக அமையும். எங்களுக்கு மாபெரும் சப்போர்ட்டா இருக்கும். இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பர்த்டே. மேலும் இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 27 செப்டம்பர் 2022ங்க, செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் 10ஆம் நாள். நவராத்திரி தினமான இன்றைய தினம் அம்பிகையின் பரிபூர்ண அருள் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான தினங்க. இன்றைய தினம் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருளானது கிடைத்திட வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை இத்தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது குரு பார்வையானது ராசியின் மீதும் ராசி அதிபதி மீதும் விழுகிற ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் இன்றைய தினம் காணப்படுதுங்க. மேலும் ராசிக்கு 3ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கையாக சூரியன், சுக்கிரன், சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கையும் நமது ராசிக்கு மிகுந்த நல்ல நன்மையில் ஏற்படுத்தி தருங்க. ராசிக்கு 9ஆம் இடத்தில் பாக்கியாதிபதி ஆட்சி பலம் பெற்றுள்ள கிரக அமைப்புகள் காணப்படுதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களுக்கு நன்மைகள் மிகப்பெரிய அளவில் நடைபெறக்கூடிய ஒரு பொன்னான தினமா இன்னைக்கு அமைப்பிருதுங்க. ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளும் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு. இன்றைய தினம் உங்களது மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய வகையில் தொலைபேசி வலை தகவல் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களது வாழ்வில் நிறைய ஆனந்தத்தை அள்ளித்தர காத்திருக்குங்க. உங்களுக்கு தேவையான பணம் எல்லாமே இன்னைக்கு கைக்கு கிடைக்கிறதுனால உங்களுடைய பண தேவைகள் எல்லாம் இன்னைக்கு பூர்த்தியாகி நிதி நிலைமை மேம்படக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு. மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் குடும்பத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகமும் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. மேலும் எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை கம்ப்ளீட் பண்ணாமல் நீங்கள் இன்னைக்கு விட மாட்டீங்க. ஸோ முழுமையாக உங்களது காரியங்களில் ஈடுபட்டு வெற்றிகளை ஈட்டக்கூடிய ஒரு பொன்னான தினமாக இன்னைக்கு அமையப்பெறும். இன்றைய தினம் அலுவலக பணிகளில் விஆர்எஸ் வாங்கிட்டு வெளியே வரலாமா அப்படின்ட்டு நீங்கள் விருப்ப ஓய்வுக்காக முயற்சி செய்யக்கூடிய ஒரு நாளாக கூட இன்னைக்கு அமையலாங்க. கல்வியில் மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. முயற்சி செய்தால் மிகச்சிறந்த ஒரு நல்ல எதிர்காலத்திற்கான அடித்தளத்தை இன்றைய தினம் நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும். அதற்கான உதவிகளும் தேவையான நல்ல ஆலோசனைகளும் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. திருமண முயற்சிகள் அல்லது சுபகாரிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் இப்பொழுது நீங்கள் செய்யலாம். அதன் மூலமாக உங்களுக்கு விரைவிலேயே உங்களது இல்லத்தில் நல்ல ஒரு சுபகாரியம் அடைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி அது உதவிகரமாக இருக்கும். தொழிலில் நல்ல வளர்ச்சிகள் இன்றைய தினம் காணப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது சகோதரர் அல்லது சகோதரி உதவியின் மூலமாக நீங்கள் அதிகமாக பலன்களை அடைய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களது வழியை உங்களை சுற்றியுள்ளவர்களால் கவனிக்கக்கூடிய அளவில் இருக்காது. எனவே எந்த விதமான உங்களது பிரச்சனைகளையும் நீங்கள் இன்றைய தினம் தேவையான ஆலோசனைகளை பெற நண்பர்களையும் நீங்கள் இன்றைய தினம் நாடலாம். உங்களது உடன் பிறந்தவர்களையும் நாடலாம் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு மற்றவர்களுடைய அலட்சியம் காரணமாக சற்று கோபம் வரலாம். எனவே உங்களது பிரச்சனைகளை மற்றவர்கள் கவனிக்கல அப்படின்றதுனால நீங்க கொஞ்சம் பொறுமையா உங்க பிரச்சனைகளை மற்றவர்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது காதல் விஷயங்களை நீங்க மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணிட்டு டமார் அடிக்க வேண்டாம் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை குறித்த ரகசியங்களை பாதுகாப்பாக வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைய தினம் திடீர்னு சில பயணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலமாக பாசிட்டிவான ரிசல்ட்டும் இன்னைக்கு கிடைக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஓய்வு நேரத்தில் பூங்கால நடக்கிறது, மேலும் உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரக்கூடிய சில வேலைகளை செய்யறது, பொழுதுபோக்கில் ஈடுபடுவது, நீங்கள் செய்வது மன நிம்மதி ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமையுங்க. இன்றைய தினம் கருத்து பரிமாற்றங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. எனவே எந்த விஷயத்தை யார் சொன்னாலும் தெளிவாக மற்றவர்கள் என்ன கூற விரும்புறாங்க அப்படின்றத நீங்க முழுமையாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அவசரப்பட்டு நீங்களாவே எந்த ஒரு தவறான முடிவும் எடுத்து தவறான புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். மற்றவர்கள் சொல்வதை காது கொடுத்து முழுமையாக கேட்க வேண்டிய தருணம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தவறான பரிமாற்றங்கள், தகவல் பரிமாற்றங்கள் உங்களுக்கு தொல்லைகள் தரும்ன்றதுனால அதை தவிர்க்கிறதுக்கு நீங்க கண்டிப்பாக முழு கவனத்துடன் கேட்பது அவசியங்க. மற்றவர்கள் பேசுவதை முழு கவனத்துடன் கேளுங்கள். இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகளை ஒன்றாக அமர்ந்து பேசுவதன் மூலமாக அதை தீர்த்து கொள்ள முடியும். எனவே மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இன்னைக்கு அதிகரிக்கும். இன்றைய தினத்தை இன்னும்
இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. நீங்கள் ஒருவேளை ஏற்கனவே அழுத்தியிருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் அதை தெரிவிக்கலாம். இதன் மூலமாக நமது கம்ப்ளைண்ட்டை நம்ம மேக் பண்ணி நமது நோட்டிஃபிகேஷன்கள் நமது நேயர்களுக்கு உடனடியாக கிடைக்க ஏற்பாடு செய்வோம். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தியிருந்தால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் மறக்காமல் அழுத்தி விடுங்க. இதன் மூலமாக உங்களுக்கும் பெனிஃபிட் எங்களுக்கும் பெனிஃபிட்டுங்க. இந்த தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு நம்பர் 7 7ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமையுங்க. இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் லைட் எல்லோ கலர் இன்னைக்கு லக்கியஸ்ட் கலர் அமையுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு நீங்கள் எல்லா காரியத்திலும் லாபங்கள் எந்த அளவு கிடைக்கும்னு எதிர்பார்ப்பீங்க. உங்களுடைய கண்ணோட்டமே இன்றைய தினம் லாபம் நோக்கி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் சூழ்நிலை தந்தவாறு உங்களது உடன் பிறந்தவர்களுடன் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும். இன்றைய தினம் யாரெல்லாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுடைய உறவினர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் இன்றைய தினம் அமையுங்க. இன்றைய தினம் உங்கள் சொந்தக்காரங்கள் உதவி உங்களுக்கு மன நிறைவை தரும். மேலும் விளையாட்டுத் துறையில் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க. இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மனதிற்கு இனிமையான வகையில் போட்டியில் நீங்கள் ஏதாவது கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் எல்லாத்துலேயும் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. அதன் மூலமாக மன நிறைவு நிறைந்த நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையுது. இன்றைய தினம் உங்களது மனதில் தைரியம், தன்னம்பிக்கை, துணிவு கண்டிப்பாக அதிகரிக்கும். அது உங்களுக்கு காரிய வெற்றிகளை இன்னும் அதிகமாக ஈட்டிக்கொள்ள உதவிகரமாக இருக்குங்க. இன்றைய தினம் சில மனதிற்கு விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கு. நன்றி நண்பர்களே. நமது இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக்காக வரணுங்கிறது இது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ உங்களுடைய ஆதரவு இல்லாமல் கண்டிப்பாக அது நடக்காது. எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி நமது டார்கெட் அச்சீவ் பண்ண உதவி செய்யுங்க நண்பர்களே. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது தெரிவிக்கணும்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நமது கமெண்ட் செக்ஷன் எப்பயுமே ஓப்பனில் தாங்க இருக்கும். மேலும் நமது சேனலுடைய ராசி பலன்கள் வீடியோ நீங்கள் தினசரி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஏற்கனவே உங்களுக்கு சப்ஸ்கிரைபராக இருக்கிறவங்களும் ஒரு செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க. பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா பார்த்துக்கோங்க. மீண்டும் நாளை தினம் புதன்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.